Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு அண்டர் ஐ ப்ராப்ளத்துக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து கருவளையம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கருவளையத்தை ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி வீட்டில் இருந்தே வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு ஆலிவேரா ஜெல், வாஸ்லின், வைட்டமின் E Capsule, பாதாம் ஆயில். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோவில் இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அது எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வாஸ்லின் ஆட் பண்ணிக்கிறேன். வாஸ்லினில் வந்து வைட்டமின் E அண்ட் C இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கும் டார்க் சர்க்கிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டாலே வந்து நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வராது. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆலிவேரா ஜெல் அண்ட் வாஸ்லின் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டார்க் சர்க்கிளுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹோம் ரெமெடி அப்படின்னா அது பொட்டேட்டோவை சொல்லலாம். இதில் வந்து என்சைம்ஸ் அண்ட் ஆன்ட்ரிஜன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இது வந்து இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து வைட்டமின் C அண்ட் ஸ்டார்ச் இருக்கிறதால இது வந்து நம்ம ஸ்கின்னை நொரிஷ் பண்ணுறதுக்கும் பஃபினஸில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து வைட்டமின் E கேப்சியூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நம்ம ஸ்கின்னை நொரிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வைட்டமின் E கேப்சூல் வந்து எந்த ஸ்கின் டைப் பர்சனும் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், வைட்டமின் E கேப்சூல் வந்து ஃபேஸ்க்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் 4 to 5 ட்ராப்ஸ் வந்து பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அங்கே டார்க் சர்க்கிள் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணு கீழே அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த க்ரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.